ஹலோ எவ்ரிவன், ஐ அம் டாக்டர் பாலமுருகன். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான டாபிக். யாருக்கு அப்படின்னா ஃபீமேலுக்கு. சரிங்களா? என்ன ஆர்கன் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா யுட்ரஸை பற்றி. யுட்ரஸ் வந்து டியூரிங் பியூபர்ட்டி, டியூரிங் மென்சுரல் சைக்கிள், ஆஃப்டர் மெனோபாஸ் மசிலால் மட்டும் ஒரு தாங்கி பிடிச்சிட்டு இருக்க ஒரு ஆர்கன். சரிங்களா? இது வந்து பியர் ஷேப் இல்லைன்னா பல்ப் ஷேப்டு ஒரு ஆர்கன் சொல்லுவோம். இது வந்து ஒரு எலாஸ்டிக்கான ஆர்கன். எப்படி அப்படின்னா, டியூரிங் பியூபர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெமன் சைஸில் இருக்கும் அந்த ஆர்கனு. இதே வந்து டியூரிங் ப்ரெக்னன்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் மெலன் சைஸ் வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் ஆர்கன். சரிங்களா? என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது அப்படின்னா, ஹார்மோனோட ஸ்டிமுலேஷன்ஸை பொறுத்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப் டு மெனோபாஸ் வரைக்கும் ஈஸ்ட்ரோஜனோட லெவல் வந்து அதிகமாக இருக்கும். அதனால என்ன இருக்கும்னா, யுட்ரஸில் இருக்க எண்டோமெட்ரியல் லைனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய யுட்ரஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பார்ட் இருக்கும்: ஃபண்டஸ், பாடி, சர்விக்ஸ். சரிங்களா? லேயர் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 3 லேயர் இருக்கும். இதனுடைய அவுட்டர் லேயர் தான் எண்டோமெட்ரியல் லேயர். இந்த எண்டோமெட்ரியல் லேயர் தான் ஒரு பீரியட்ஸ் அப்பயும் பிளட்டோட சேர்ந்து இந்த லேயரும் ஷெட்டிங் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? ஈவனாக ஷெட்டிங் ஆகிட்டு இருக்கும். இது வந்து போஸ்ட் மெனோபாஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எண்டோமெட்ரியல் லேயர் வந்து தின்னாயிடும், அதாவது மெலிசாயிடும். அப்போ வந்து ப்ளீடிங் ஆகாது. ஏன்னா ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து கம்மியாயிடும். சரிங்களா? இப்போ ஈஸ்ட்ரோஜன் லெவல் கம்மியாயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து நமக்கு யூட்ரஸ் தேவையில்லையாங்க ஆஃப்டர் மெனோபாஸ் வரைக்கும். ஏன்னா அப்போதான் குழந்தை பிறக்க போகிறது இல்லையே, குழந்தை போய் அந்த கருவப்பையில போய் புதைய போகிறது இல்லையே, அப்போ எதுக்கு நம்ம யூட்ரஸ் அப்படின்னா, ஒரு ரிசர்ச் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, டியூரிங் ஹிஸ்டெக்டோமி, ஆஃப்டர் ஹிஸ்டெக்டோமி அப்படின்னா கர்ப்பப்பை எடுக்கிறது பேர் தான் ஹிஸ்டெக்டோமின்னு சொல்லுவோம். அந்த கர்ப்பப்பை எடுத்தவங்களுக்கும் எடுக்காம மெனோபாஸ் ஆனவங்களுக்கும் ஒரு ரிசர்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எடுத்தவங்களுக்கு பிரெயின் ஃபங்க்ஷனும் மெமரி ஃபங்க்ஷனும் கம்மியா இருக்கு, எடுக்காதவங்களுக்கு பிரெயின் அண்ட் பிரெயின் கோஆர்டினேஷன் பிளஸ் மெமரி ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருக்கு. சரிங்களா? இதை ஒரு ரிசர்ச் ஃபீல்ட்லையும் சொல்லிட்டு இருக்காங்க. காமனாக நம்ம யூட்ரஸ்ல வர ஒரு டிசீஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, யூட்ரைன் ப்ரொலாப்ஸ் வரும். அதாவது கர்ப்பப்பை கீழே இறங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் மெனோபாஸ்ல இது காமனாக வர்றது. பாலிப், அதாவது யுட்ரஸ்ல சின்ன சின்ன கட்டிகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுட்ரஸ்ல அப்சஸ், பெரிய கட்டிகள். யுட்ரஸ்ல எதனா ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ், பஸ் மாதிரி ஏதோ இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய யுட்ரஸ்ல அட்லாஸ்ட் யுட்ரஸ்ல வந்து சிஏ கேன்சரும் வரக்கூடிய வாய்ப்புகள். எதனால அப்படின்னா யுட்ரஸ் வந்து ஒழுங்கான கிளீனா, அதாவது எதனா ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்களுடைய மென்சுரல் சைக்கிள் எதனா ஒரு ப்ராப்ளம், டிஸ்ஃபங்க்ஷனோ இல்லை வந்து எனி ஒயிட் டிஸ்சார்ஜ், எனி வந்து பஸ் ஸ்மெல், அந்த மாதிரி எதனா ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு வெல் டாக்டரை போய் டயக்னோஸ் பண்ணிக்கிறது நல்லது. காமனாக யூஸ் பண்ணுற லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸ்ஜி அப்டமன் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டோஸ்கோபி. யூட்ரஸில் வந்து எதனா சிஸ்ட் பெரிய ஆஃப்டர் மெனோபாஸில் ஹிஸ்டெக்டோமி பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா அது எதனா ஒரு சிஏவாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக அது காமனாக யுட்ரஸை ரிமூவ் பண்ணிடுறாங்க, பெரிய ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப்டர் மெனோபாஸில் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால. சரிங்களா? இதை பற்றி டவுட்டோ இல்லை இதுக்கான மெடிக்கேஷன்ஸ் என்ன ஒரு நல்ல ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.